சும்மா தான் இல்லை நீ சொல்கிறது எல்லாமே. யூ லவ் மீ, யூ கேர் ஃபார் மீ. ஆனால் யூ நோ வாட் டுடே இஸ்? நோ, அஃப்கோர்ஸ் யூ டோன்ட். யூ ஃபர்காட் அகெயின். லைக் இந்த மொத்த நாளுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மெசேஜ், அந்த ஒரு கால், எனிதிங். பட் நத்திங், எதுவுமே வரல. ஜஸ்ட் லைக் த லாஸ்ட் இயர் அண்ட் த இயர் பிஃபோர் யூ டிட் இட். இப்போ கூட உன்னால் கெஸ் பண்ண முடியல தானே என்னென்னு? ஃபேண்டாஸ்டிக். ஐ பிளான்ட் எவ்ரி திங். யூனோ வாட், கேன் யூ see something? இதுதான் இன்றைக்கி உன்னோட ஃபேவரட் ஷர்ட் கூட போட்டிருக்கேன். அண்ட் யூ ஆர் ஸோ 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 பிஸி டு நோட்டீஸ் இல்லை? இன்றைக்கி ஐ கேம் ஏர்லி ஃப்ரம் ஒர்க், which is a rare thing that happens, right? You used to scold me, like நீ வேலைக்கு போகாத டயத்தில் இனிஷியல் டேஸ் அப்போல்லாம் சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு அப்படின்பா. இன்றைக்கு இப்போ கூட உன்னால் கெஸ் பண்ண முடியல தானே நான் எதுக்கு இன்றைக்கி சீக்கிரம் வந்தேன்? அண்ட் ஆல்சோ ஐ brought you your favorite food. நின்று டேக்அவே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் சீக்கிரமாகவே. வந்து பார்த்தா நீங்கள் இல்லை. I'm just done expecting things, you know. Like genuinely I'm not mad. But உண்மையை சொல்லணும்னா you don't you don't deserve the way I love you. Wow. இந்த நாளுக்கு நான் வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருந்தேன் ஒவ்வொரு நாளும் எப்போ வரும் நம்ம ஆனிவர்சரி அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நாளே முடிய போகுது இன்னும் ஃபியூ ஹவர்ஸில். அண்ட் யூ ஆர் கம்மிங் அண்ட் விஷிங் மீ. இன்றைக்கு சரியான ஒர்க் எனக்கு, ஓகேவா? லைக் லிட்ரலி இந்த வீக் இஸ் கோனா பி பிஸின்னு உனக்கு இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிற நாள் இன்றைக்கே சொல்லிட்டேன். யூ நோ தட். அண்ட் இந்த நாளுக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ ஏர்லியராக ஒர்க்குன்னு சொல்லி 2 நாள் அஹெட்டாகவே நிறைய விஷயங்களை முடித்து இன்றைக்கி அந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஐ கேம் ஹியர் அண்ட் சேட் ஃபார் நத்திங். லைக் லிட்ரலி நீ கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை. யூ டிடன்ட் சே எனிதிங் இன் த மார்னிங். யூ ஃபர்காட் இல்லை? எதுக்கு நான் இங்கே இருக்கேன்? லைக் why did we even got married at first place? நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்குது எனக்கு புரியல. என்னன்னா, யூ ரிமெம்பர் யுவர் ஆஃபீஸ் மீட்டிங், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே, ஈவன் இந்த அவன் வருவானே ஒருத்தவன், அமேசான் டெலிவரிக்காரன், அவன் வர்றது கூட உனக்கு ஞாபகம் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கிற. பட் வாட் அபவுட் அஸ்? யூ ஜஸ்ட் ஷேரிங். ஆர் வி ரூம்மேட்ஸ் ஆர் சம்திங்? இல்லை, எனக்கு அப்படி தான் தெரியுது. இப்படி தான் வந்துட்டு ரூம்மேட்ஸ் லிட்ரலி தே லிவ். நீ கேட்டுப்பாரு வேறு அடிச்சு போயிட்டு உன் ஆஃபீஸ்லேயோ இல்லை உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ, ஹவு டு இன்ட்ராக்ட் வித் யூர் ரூம்மேட் அப்படின்னு கேளு. இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ரூம் ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், அண்டர் ஒன் சீலிங். மற்றபடி பெருசாக they don't have any சி. எனக்கு கோவம்லாம் இல்லைங்க உங்கள் மேலே, சரிங்களா? வருஷம் ஆக ஆக ரொம்ப வருத்தம் தாங்க கூடுது எனக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் ஞாபகம் வச்சு பார்த்து பார்த்து செய்கிறேன் உங்களுக்காக. ஆனால் ஃபார் யூ இட் இஸ் ஜஸ்ட் அனதர் டேட் ஆன் த கேலண்டரில். யா, தட் இஸ் ஹவ் யூ பிஹேவ். தோஸ் ஆர் ஜஸ்ட் டேட்ஸ் ஃபார் யூ. பட் எனக்கு அப்படி இல்லை. டெல் மீ, am I the only one holding on to this tightly? இதுக்கும் உங்ககிட்ட பதில் இல்லை, ரைட்? உனக்கு ஆனிவர்சரியே இப்போ தான் தெரியுது, அப்புறம் எங்கே நான் உன்ட்டு கிஃப்ட் எதிர்பார்க்குறது? வாவ். டு யூ
Do you know how lonely it feels for me to be the only one remember everything நம்மளோட இந்த திருமண வாழ்க்கையில்? விட இது ஒரு நாளும் இதையும் என்ன மாதிரி எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வேறு ஒரு பொண்ணையும் பார்க்கல, வந்த பொண்ணை தாங்குன்னு தாங்கி காதல் செஞ்சு பார்த்துக்கணும், இவ தான் நம்ம உலகம், நம்ம சாகிற வரைக்கும் இவ தான் நம்ம கூட இருக்க போகிறான்னு சொல்லி உருகி ஒன்றுனே கவனித்து எடுத்து செய்கிற பசங்க இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் தான் இப்படி டிசைனாக வந்து அமையுது. I'm sorry for raising my voice, but it was not about, திருப்பி சொல்கிறேன், உங்கள் மேலே கோவம் இல்லை, பட் எனக்கு என் மேலே வருத்தமாகுது. நம்ம ஏன் இப்படி ஒன் சைடடாக இவ்வளோ எஃபர்ட் போடுறோம்? என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ இந்த பர்சன் கூட, இல்லை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ, நம்ம தான் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணி கூட நம்ம கூட வாழ வச்சுட்ருக்கோமா? அதனால தான் இந்த முக்கியமான நாளை கூட அவங்க ஞாபகம் வச்சுக்காமல் அலட்சியமாக சுற்றிட்டு இருக்காங்களோ அப்படின்லாம் எனக்கு சாயந்தரம் தோணிடுச்சு. நான் இங்கே உட்காந்துருந்தனால லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் இங்கே மட்டும் நான் தான் உட்காந்துருக்கிறேன், நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்கிறேன். யா, எவ்வளோ ப்ராக்டிக்கலாக நீ யோசி நீ சொன்னாலும் என்றைக்கோ ஒரு டைம் ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்தால் பரவாயில்ல, சரியா? இது வந்து கடந்த சில வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு விஷயமும், ஆனிவர்சரியிலேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணுவேன். ஆனால் நீ இதெல்லாம் சில்லியாக என்னை பார்த்து சிரிப்பேன், இதெல்லாம் நோட் பண்ணுவானுங்களா யாராச்சும் அப்படின்பா என்னை பார்த்து. யா, ஐம் ஸோ சில்லி ஃபார் யூ, டேக் மீ ஃபார் கிராண்டட், ரைட்? மேபி உனக்கு என் கூட நிறைய ஒர்க் அவுட் ஆகலையா? should we take some other step on this day? இப்படி பேசாமல் இருக்க நான் எக்ஸ்ட்ரீமாக எங்கேயாச்சும் போய்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் என்னை ஸ்டாப் பண்ணு, தயவு செஞ்சு கேட்குறேன். என்னை பேசுகிறத நீ பாட்டு வை ப்ளீஸ். எனக்கே பயமாக இருக்கு நான் பேசுகிறதான் கேட்குறதுக்கு. ஒரு நிமிஷம், டோன்ட் புஷ் மீ. அந்த லிமிட்ஸ்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. நான் அப்போயே சொன்னது தான் கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி, சாகிற வரைக்கும் நீ தான் என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். You want someone to love you like a movie, சரியா? அப்போ அட்லீஸ்ட் அந்த ஸ்கிரிப்டுக்காச்சும் ஷோ அப் பண்ணும்ல நீ. உனக்கு ஆசை இருக்குது, ஓகே? இன்றைக்கி நீ இது மறந்துட்டுங்கிறக்கா நான் அடித்து பேசிகிட்டே போகிறேன். நீ பதில் சொல்லாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக நான் போயிட்டு போயின்னு உனக்கும் தெரியும். ஐம் சச் அ சென்சிட்டிவ் இடியட் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் இமேஜின் you too need love. You have admitted it so many times with me. Sometimes you have even given me compliments of how I'm giving you so much love. And you told me like you don't deserve all that. Yeah. எப்படி சாரிங்க, எப்படி நீங்கள் இந்த நாளை மறந்தீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏங்க மறக்கிறீங்க? ஒரு வருஷம் மறந்தால் பரவாயில்லைங்க. திரும்ப சொல்கிறேங்க, எனக்கு உங்கள் மேலே சத்தம் பண்ணணுன்னா ஒரு துளி கூட விருப்பம் இல்லைங்க. எனக்கு அதிகமாக வருத்தம் தாங்க வருஷம் ஏறிட்டே போகுது. நீங்கள் எதுவும் பதிலே சொல்லலை. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் என்னமோ வந்துட்டு நான் இங்கே தப்பு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் எனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இது என்ன கதைங்கன்னு எனக்கு புரியலைங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை சொல்லக்கூடாது, மன்னிச்சிருங்க, என் வாழ்க்கை அது. யா, முறைச்சிங்கன்னா சரியாக பெருமாலாம் பேசுங்க, வாயை திறந்து. உங்களை தாங்க சொல்கிறேன், தெரியுமா? இன்றைக்கி நான் வந்துட்டு பிளான் போட்டு வச்சுருந்தேன் உங்களை எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்தாங்க பாருங்கள், ஒரு லெட்ரு கூட உங்களுக்கு எழுதி வச்சுருக்கிறேன். நீங்கள் வருவீங்க, சீக்கிரமாக விஷ் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச டின்னர் நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு இந்த லெட்டர் உங்கள் கையில் கொடுக்கலான்னு. See, I don't want any surprise. அதிகபட்சம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி சீன், சரிங்களா? உங்கள்கிட்ட நான் என்னங்க எதிர்பார்க்குறேன்? ரொம்ப ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறேன் நாங்கள். பேசுங்க. இப்போ கூட சுறுசுறுன்னு பார்க்குறீங்க. அடிங்க, அடிக்க தோணுதா அடிச்சிருங்க. திட்டணுமா திட்டுங்க, இல்லை அழுகணுமா அழுதுருங்க. என்ன பேசணுமோ பேசுங்க.
அப்படியே பார்த்துட்டே இருந்தால் என்னங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருப்பீங்களா எனக்கு? நான் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டே இருப்பேன் அப்படியே. என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க. லிட்ரலாக அந்த கிரிக்கெட்லலாம் வந்துட்டு ஹேட்ரிக் பால் ஹேட்ரிக் விக்கெட்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஹேட்ரிக் இயர் நீங்கள் மறக்கிறது நம்மளோட ஆனிவர்சரியை. ஹேட்ரிக் அடிச்சிட்டிங்க. இன்றைக்குமே நான் சொல்லி தானே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு லாஸ்ட் 2 வருஷம் மாதிரி. இப்போ பதில் சொல்லவே மாட்டீங்க. பட் despite of all this, I still love you. I will love you. And நம்ம டின்னர் வார்மாக உள்ள வச்சுருக்கேன். You don't have to worry. ஹாட் பாக்ஸில் தான் இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். ஹாப்பி ஆனிவர்சரி. டோன்ட் திங்க் லைக் ஐ ஹவ் forgiven you. நீங்கள் சாரியும் கேட்கல, நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கல. நான் என்ன ஃபீல் பண்ணி நீங்கள் பார்க்கணும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேங்க. எனக்கு சொல்ல தெரிலங்க அதுக்கு மேலே என்னென்னு. நீங்கள் ரியாக்ஷனும் கொடுக்கல, ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் இப்படியே பேசிகிட்டே இருந்தால் நான் இன்றைக்கி நைட் தூங்குற வரைக்கும் பேசிகிட்டே இருந்தால் நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன் போலங்க. அவ்வளோதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன் ஃப்ரம் திஸ் ரூம் டு அவர் டைனிங் ரூம். வாங்க. ஐம் நாட் forgiving you once again, I'm telling. பட் ஐம் ஹோப்பிங் அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாச்சும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி டேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சு கொஞ்சோண்டு அன்பு காட்டிட மாட்டிங்களா? won't you make me feel seen அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சாப்பிட உங்களை கூப்பிட்றேன். I loved you even when you forgot me. But please don't make me feel invisible again. I hope you understand. Happy anniversary.